வெல்கம் பேக் டு ஸ்டடி கேர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன மாதிரி காலேஜஸ் இருக்குது, அதில் எந்த மாதிரி எம்பிபிஎஸ் கோட்டாவில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ இங்கே ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் நீட்டில் தேவைப்படலாம், அதே மாதிரி ஃபீஸ் எவ்வளோ கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பொதுவாக மெடிக்கல் அட்மிஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு வகையில் எடுக்கலாம். ஒன்று வந்து ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக எடுக்கலாம். அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறது மூலமாக, எம்சிசி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது மூலமாக சீட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸ்டேட் கோட்டாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நடத்தக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய 85% ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்க்கும், அதே மாதிரி செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய 85% ஸ்டேட் கோட்டா சீட்க்கும், அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நம்ம கம்பீட் பண்ணணும்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நடத்தக்கூடிய அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஆல் இண்டியா லெவலில் கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக தமிழ்நாடு மாணவர்கள் அதிகபட்சமாக வந்து விரும்புகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்லையும் நியரஸ்ட் ஸ்டேட்டான பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்லையும் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு பிரியப்படுவாங்க. ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமாக நம்ம எய்ம்ஸ் மதுரையில் நம்ம கம்பீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஜிப்மர், பாண்டிச்சேரி காரைக்காலில் இருக்கக்கூடிய ஜிப்மர் இன்ஸ்டியூஷனுக்கு நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஆல் இண்டியா கவுன்சிலிங், எம்சிசி கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் சிமிலர்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 13 டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கு அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கு நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படின்னா எம்சிசி கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண ஒரு 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம கம்பீட் பண்ணணும்னாலும் எம்சிசி கவுன்சிலிங் நடத்தக்கூடிய அந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் சீட்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் மதுரையில் ஒரு 50 சீட் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 5050 மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இஎஸ்ஐசி கேகே நகரில் 175 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 3350 ப்ரைவேட் மெடிக்கல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் மொத்தமாக 3 இருக்குது. அந்த 3 காலேஜ்லேயும் டோட்டலாக 450 சீட்ஸ் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் லாஸ்ட் இயர் ஒரு யூனிவர்சிட்டி புதுசாக வந்துச்சு. ஸோ 13 யூனிவர்சிட்டி இருக்குது. 2700 எம்பிபிஎஸ் சீட்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ ஆக மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 11775 சீட் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக மாணவர்களுக்காக இருக்குது. லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 2024 நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடில் நீட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், குவாலிஃபை ஆனவங்க எத்தனை பேர், அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்றத பார்த்துடலாம். நீட் எக்ஸாம் 2024 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ரெஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் 1,58,449 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்பியர் ஆனது வந்து 1,52,919 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89,198 ஸ்டூடெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 89,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்களுக்காக போட்டி போட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா கிட்டத்தட்ட 11,715 இடங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக மாணவர்களுக்கு மட்டுமே கிடையாது, அதுலேயும் வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பீட் பண்ணலாம். அது என்னென்னன்றதை இப்போ பார்த்துடலாம். தமிழ்நாடில் ஸ்டேட் கோட்டாவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த 85% மருத்துவ இடங்களுக்கு நம்ம ரிசர்வேஷன் அடிப்படையில், கேட்டகரி அடிப்படையில் சீட்ஸ் வந்து பிரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்பிபிஎஸ் சேர்ந்து படிக்கிறதுக்கான செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். 18,000 ஆரம்பித்து அதிகபட்சம் ஒரு 1 lakh வரைக்கும் இஎஸ்ஐசி கேகே நகருக்கு 1 lakh வரைக்கும் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கல்லூரிகளில் வந்து ஆவரேஜாக நம்ம சீட் எடுக்கணும், நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, நம்ம 650 மார்க்குக்கு மேலே நம்ம ஸ்கோர் பண்ணோம்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் வந்து நம்ம எடுத்து படிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும். அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு 12 லட்சம் வரைக்கும் செலவாகும். இது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த அமௌண்ட் கிடையாது. அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 லட்ச ரூபாய், 5,40,000 இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஹாஸ்டல் ஃபீஸ், அதர் ஃபீஸ், ஆர்என்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீஸ் நான் 1 இயரில் ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் அதிகபட்சம் கட்டுற ஃபீஸை நான் மேக்ஸிமம் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி
ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஸ்டேட் கோட்டா சீட்ஸில், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னா மார்க் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 600 மார்க்குக்கு மேலே இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோ ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் படிக்கிற சூழ்நிலை தான் நீட் 2024 எக்ஸாம்ஸில் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய பியூர் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம். எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ்நாடு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு தமிழ்நாடு மாணவர்களும் போட்டியில் இருப்பாங்க, அதர் ஸ்டேட் மாணவர்களும் போட்டி இருப்பாங்க. இந்த சீட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் நம்ம சேர்ந்து படிக்கணும்னா லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஒரு 560 மார்க்குக்கு மேலே ஆவரேஜாக இருந்ததுன்னா, அதாவது இதுக்கு அப்பர் லிமிட்டும் இருக்குது லோயர் லிமிட்டும் இருக்கும், நான் ஆவரேஜாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 560 மார்க்குக்கு மேலே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் கிடச்சது தான் நம்ம பார்த்தோம் போன வருஷம் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு. அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்து 20 லட்சம் 20 லட்சம் வந்து அதிகபட்சமாக கட்டினாங்க சரிங்களா. ஒரு சில காலேஜ் 17 லட்சம் வாங்கினவங்களும் இருக்காங்க, 18 லட்சம் வாங்கினவங்களும் இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸாக அவங்க கொடுக்கக்கூடிய மற்ற ஃபெசிலிட்டிஸை பேஸ் பண்ணி அவங்க சார்ஜ் பண்ணுறது தான். இட் வேரிஸ் ஃப்ரம் ஒன் காலேஜ் டு அனதர் காலேஜ். அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் வரைக்குமே அது வந்து வருஷத்துக்கு வந்து கலெக்ட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் ஹாஸ்டல் அண்ட் எவ்ரி திங். ஆவரேஜாக வந்து ஒரு 550+ ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் கொஞ்சம் ஈஸியாக வந்து சீட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயரோட சிச்சுவேஷனாக இருந்துச்சு. ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ மைனாரிட்டி கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 3 வகையான மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. மலையாளம் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் கிறிஸ்டின் மைனாரிட்டி. மலையாளம் அண்ட் தெலுங்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, கிறிஸ்டின் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி. ஸோ இந்த மைனாரிட்டி கோட்டா ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ், தமிழக மாணவர்கள் தெலுங்கு மைனாரிட்டியாக இருந்தாலோ இல்லை கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருந்தாலோ இல்லை அதே மாதிரி மலையாளம் மைனாரிட்டியாக இருந்தாலோ அவங்க அந்த சீட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. இந்த சீட்ஸோட ஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எந்த அளவுக்கு ஃபீஸ் கட்டினாங்களோ அதே ஃபீஸ் தான் இதுக்கும் இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மார்க் ரெக்குயர்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இங்கே வந்து தமிழ்நாடு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்னாலையும் அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மைனாரிட்டி சர்டிஃபிகேட் மைனாரிட்டிக்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணுன்றதுனாலையும் மார்க்ஸ் ரெக்குயர்மெண்ட் இங்கே கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். இப்போது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப் ஜோன் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட மைனாரிட்டி சீட்ஸ் ஆவரேஜாக 450+ இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக சீட் கிடச்சிது. ஃபீஸ் வந்து 20.5 lakhs வரைக்கும் பர் annum வந்து கலெக்ட் பண்ணாங்க காலேஜஸ் அதிகபட்சம். அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 400+ இருந்துச்சுன்னா ஈஸியாக சீட் கிடச்சிது. அண்ட் அவங்க ஃபீஸ் வந்து அப் டு 22 lakhs வரைக்குமே கலெக்ட் பண்ணாங்க ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். ஏன்னா அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய என்ஆர்ஐ சீட்ஸ் 15% வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் அது என்ஆர்ஐ சீட்ஸாக வச்சுருப்பாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் மேனேஜ்மெண்ட் டெசிஷன். அது என்ஆர்ஐ சீட்டாகவும் வச்சிருக்கலாம், இல்லை என்ஆர்ஐ லேப்ஸாகவும் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 350 மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஒரு என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான காலேஜஸில் வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 27 lakhs வரைக்குமே கலெக்ட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் ஹாஸ்டல் அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் வந்து 330+ இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு 29 lakhs வரைக்குமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் என்ஆர்ஐ. அண்ட் என்ஆர்ஐ லேப் சீட்னு சொன்னது இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய என்ஆர்ஐ சீட்ஸ் ஃபஸ்ட் ரவுண்டில் லேப்ஸ் ஆகிடுச்சு, சீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அடுத்த ரவுண்டில் இருந்து அவங்க வந்து என்ஆர்ஐ லேப்ஸாக கன்சிடர் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை என்ஆர்ஐ சீட்ஸாக கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ரிட்டைன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ என்ஆர்ஐ லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பேர்ட் டு என்ஆர்ஐ கோட்டா என்ஆர்ஐ லேப்ஸில் வந்து ஃபீஸ் கொஞ்சம் கம்மி, அதனால் மார்க்ஸ் ரெக்குயர்மெண்ட் கொஞ்சம் அதிகம். அண்ட் ஒன் மோர் திங், என்ஆர்ஐ சீட்ஸ் ஆகட்டும் என்ஆர்ஐ லேப்ஸ் ஆகட்டும் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை எனிவேர் இன் இந்தியா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. என்ஆர்ஐ லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஒரு 400+ இருந்துச்சுன்னா சேஃபாக ஓரளவுக்கு ஒரு ப்ரீமியமான இன்ஸ்டியூஷனில் வந்து கொஞ்சம் சீட் எடுக்க முடிஞ்சுது லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ லேப்ஸ். அதே மாதிரி
ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் வந்து 370+ இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து சீட் எடுக்க முடிஞ்சுது. ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 25 lakhs வரைக்குமே வந்து பர் ஆனம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் வந்து அப் டு 27 lakhs வரைக்குமே லாஸ்ட் இயர் பர் ஆனம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்லையோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்லையும் மென்ஷன் பண்ண ஃபீஸ் கிடையாது. லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண அதிகபட்ச ஃபீஸ். அதே மாதிரி கட் ஆஃப் அப்படின்றது வந்து நான் மினிமம் கட் ஆஃபும் மேக்ஸிமம் கட் ஆஃபும் நான் சொல்லலை, ஒரு சேஃப் கட் ஆஃப் அவ்வளோதான். சரிங்களா? இந்த மார்க்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் சீட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் ஸ்டேட் கோட்டாவில் சீட்ஸ் எடுக்கிறது எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட 15% சீட்ஸ் நாட் ஒன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்டும் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எம்பிபிஎஸ் சீட்ஸில் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்துடும். ஸோ இந்த 15% ஆல் இண்டியா கோட்டாவோட சீட்ஸை வந்து ஆவரேஜாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மினிமம் பேர் மினிமம் 650+ தேவைப்பட்டுட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 1 lakh தான் வரும். சரிங்களா? அது பெரிய லெவலில் இல்லை. அதனால தான் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து எப்போவுமே வந்து டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். ரொம்பவே வந்து வரவேற்பு இருக்குது. ஃபீஸும் கம்மி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும், பேஷண்ட் ஃப்ளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து திரும்பிட்டு இருக்கு. ஏன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் 700+ இருந்துச்சு அப்படின்னா எய்ம்ஸில் ஓரளவுக்கு சீட் வந்து எடுக்க முடிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் ஒரு பர்டிகுலர் எய்ம்ஸை பற்றி நான் பேசலை. ஆன் த ஹோல் ஒரு 20+ எய்ம்ஸ் இருக்குது. அந்த எய்ம்ஸில் மினிமம் நான் எடுக்கணும், சீட் எடுக்கணும்னா ஒரு 700+ எனக்கு தேவைப்பட்டு இருந்துச்சு. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு 1 lakh தான். சரிங்களா? அதாவது இன்க்ளூடிங் ஹாஸ்டல் நான் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 43,000 44,000 அந்த ரேஞ்சில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதே மாதிரி ஜிப்மர், பாண்டிச்சேரி காரைக்கால் இருக்கக்கூடிய ஜிப்மரில் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 710+ வரைக்குமே லாஸ்ட் இயர் வந்து போச்சு. ஸோ அதோட ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 1 lakh தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரி இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரொம்ப அதிகம். ஸோ த காம்படிஷனும் ரொம்பவே அதிகம். அண்ட் இப்போ மார்க்ஸ் வந்து என்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி எங்கிட்ட வந்து ஐ எம் ரெடி டு ஜாயின், ஐ எம் ரெடி டு பேர் எனி ஃபீஸ். எனக்கு ஃபீஸை பற்றி பிரச்சனை இல்லை, என்கிட்ட மார்க்ஸ் கம்மியாக இருக்குங்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஆஃபர் என்னென்னா தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 13 டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நியரஸ்ட் ஸ்டேட்டான பாண்டிச்சேரியில் ஒரு 4 டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கிட்டத்தட்ட 17 டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் ஒரு ஜஸ்ட் பாஸ் இருந்துச்சுனாலே வந்து சீட்டு எடுக்க முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. பட் அதெல்லாமே பிரேக் த்ரூ பண்ணது 2024 நீட் எக்ஸாம். ஸோ லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜ் அகெயின். ஒரு சில காலேஜில் ஒரு சில ரவுண்ட்ஸில் வந்து ஒரு 200 பிலோவில் சீட் எடுக்க முடிஞ்சுது. நாட் ஃபார் ஆல் த காலேஜ். ஆவரேஜாக 250+ இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டீம்டு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸில் இருந்துச்சு. பட் அது போக போக இன்னும் காம்படிட்டிவ் எட்ஜ் ஜாஸ்தி தான் ஆச்சு. அதை தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ 300+ இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக டீம்டு மெடிக்கல் காலேஜில் சீட்டு ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இந்த விஷயமான ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி வைங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த லெவலில் மார்க் வாங்கணும், என்னென்ன மாதிரி காலேஜஸ் இருக்குது, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றது ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான், பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ அப்போ தான் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், உங்களோட நாலேஜுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.